ஹாய் ஆல். ஏப்ரல் 23, 2026 நம்மளோட தமிழ்நாட்டோட எலெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ ஓட்டிங் ரெக்கார்டுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 84% மேல இருக்கு. எல்லாரும் போல நம்மளுமே வந்து மே 2026க்கு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோஃபார் நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சிஎம்லாம் இருந்தாங்க, அவங்க எந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு இப்பதான் தமிழ்நாடு, அப்ப வந்து மெட்ராஸ். சோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கி அதுக்கு உடனே 1949 1952ல பாத்தீங்கன்னா சஞ்சீவி குமாரசுவாமி ராஜா அப்படிங்கிறவங்க தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட சொத்துக்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களோட நலனுக்காக கொடுத்திருக்காங்க. பிளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட விவசாயத்துக்காக, அதாவது கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் அப்படிங்கறத பில்ட் பண்றதுல வந்து ரொம்பவே போக்கஸ்டா இருந்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குமாரசுவாமி ராஜாவுக்கு அடுத்தது வந்து ராஜாஜி அவர்கள், அதாவது சி ராஜகோபாலாச்சாரி. இவங்க வந்து 1952 1954 வரைக்கும் வந்து நம்மளோட சிஎம்ஆ இருந்திருக்காங்க. 1950ல அதாவது நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ரிபப்ளிக் அப்படின்னு அறிவிச்சாங்க. அது வரைக்கும் நம்ம இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருந்தது வந்து ராஜாஜி அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த ரோல் அப்படிங்கிறது கிடையாது, ஒன்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அதுக்கப்புறம் நம்மளோட கல்வி தந்தை காமராஜர் அவர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 12வது வயசுல படிப்பை நிப்பாட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஆனா அவங்க வந்து அத்தனை மாணவர்கள் படிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்குமே பேசப்படுது, என்னைக்குமே பேசப்படும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்ததுனால இதனால படிப்பு மட்டுமே இல்லாம மாணவர்களுக்கு சாப்பாடுமே கிடைச்சது. ஓகே, எஜுகேஷன்லயுமே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. இண்டஸ்ட்ரி லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு, அதாவது நெய்வேலியோட லிக்னைட், அதுக்கப்புறம் பெல் ஃபேக்டரி, அதுக்கப்புறம் மணாலியோட ரீஃபைனரி அப்படின்னு சொல்லிட்டு பல இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்னுமே இவங்க இது வரைக்கும் நம்ம சோஃபார் பார்த்த எல்லாருமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து அவங்களோட பொசிஷன் வந்ததுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்களிச்சாங்க. அடுத்தது இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு கல்யாணமே பண்ணிக்கல, பிளஸ் தனக்குன்னு எந்த ஒரு சொத்துமே சேர்த்துமே வச்சுக்கல. தான் இறக்கும் போது கூட ஒரு சாதாரண மனிதனா இறந்தாரே தவிர, ஆனா மக்களோட மனசுல அவ்வளவு இடம் பிடிச்சிருந்தாரு, மக்களோட நலனுக்காக அவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தாங்க. 1975ல காமராஜர் அவர்கள் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா யார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்தவட்சலம் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் யாருமே காங்கிரஸ் பார்ட்டில இருந்து சீஃப் மினிஸ்டரா இல்ல. இவங்க வந்து 1963ல இருந்து 1967 வரைக்குமே வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள், அவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல டிஎம்கே, அதை வந்து ஃபவுண்டர் வந்து அண்ணாதுரை அவர்கள் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சையப்பா காலேஜ்ல பிஏ டிகிரி முடிச்சவங்க. அதுக்கப்புறம் எம்ஏ டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ல வந்து சேம் காலேஜ்ல வாங்கிட்டு பச்சையப்பா ஹை ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஜேர்னலிசம்ல, அதுக்கப்புறமா மேகசின்ல வந்து இவங்க எடிட்டரா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்க. அப்புறமா இவங்க வந்து ஆன்டி இந்தி, அதாவது வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கறத வந்து ரொம்பவே எதிர்த்தவங்க வந்து அண்ணாதுரை அவர்கள். அது மட்டுமே இல்லாம இவங்க அரிசி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவான விலையில கொடுத்ததுனால அப்ப இண்டிபெண்டன்ஸ் வாங்கி நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது டெவலப் ஆகிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த விஷயம் பண்ணதுனால மக்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஏன்னா அப்ப வந்து பாவர்ட்டி லைன்ல வந்து இந்தியா வந்து ஏன்னா அப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்டேஜ். சோ அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருந்தது. அந்த ஸ்டேஜ் அண்ணாதுரை அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது மெட்ராஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடுன்னு மாறின அண்ணாதுரை அவர்கள் பீரியட்ல தான் தமிழ்நாடு அப்படின்னு மாறுது. அந்த மாதிரி மாறி 20 நாள்ல அண்ணாதுரை அவர்கள் இறந்துடுறாங்க 1969ல. அதுக்கப்புறமா நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து அந்த பீரியட்ல வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. ஆனா அண்ணாதுரை இறந்தது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரப்போ இறந்தப்போ அந்த கூட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு தலைவர்கள் இறந்தப்பையும் அந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது வரல, உலக அளவுல அது பேசப்பட்டது. அதுக்கப்புறமா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1972ல ஆரம்பிச்சது வந்து நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் தான். அவங்க ஆக்சுவலா டிஎம்கேல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிஞ்சு வந்து 1972ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. அண்ணாதுரை அவர்களுமே வந்து திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியில தான் இருந்தாங்க, பெரியாரோட கட்சி. அவங்க பெரியாரோட பிரிஞ்சு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977ல இருந்து 1987 10 வருஷம் வந்து கண்டினியூஸா சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. சோ இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேடை டிராமாக்கள், அதாவது அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து
பல பல படங்கள்ல நடிச்சு, அதாவது மக்களோட மனசுல வந்து ஒரு நீங்கா இடம் பிடிச்சவர்னே சொல்லுவோம். அந்த காலத்துல உள்ளவங்களுக்கும் சரி, இப்பயுமே சரி, அந்த மக்களோட கனெக்ட் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆரம்பிச்ச அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து ரொம்பவே போக்கஸ்டா, இன்னுமே ரொம்ப நியூட்ரிஷியஸா வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப போக்கஸ்டா இருந்தாரு. அதை வந்து இன்னுமே நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல வந்து நிறையவே போக்கஸ் பண்ணி அதை வந்து மாணவர்களுக்கு செய்யவும் செஞ்சாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவங்க வந்து 24 டிசம்பர் 1987 இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து உடல்நிலை காரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்காவுக்குமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. பட் ஸ்டில் அதை வந்து எந்த ஹெல்ப் பண்ண முடியாத காரணத்தினால 24 டிசம்பர் 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாங்க. இவங்க தான் ஜெயலலிதா மேடம்க்கு வந்து பொலிட்டிக்கல் மென்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அடுத்தது வந்து நம்ம கருணாநிதி சார் அவங்கள பாத்திரலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து 5 முறை சிஎம் இருந்திருக்காங்க. 1924 பிறந்த கலைஞர் அவர்கள் வந்து மு கருணாநிதி அவங்க வந்து எல்லாருமே வந்து கலைஞர் அப்படின்ற மாதிரிதான் கூப்பிடுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ கிட்டத்தட்ட 1969 இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வந்து கலைஞர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாடுக்கு வந்து சர்வ் பண்ணிருக்காங்க. இவங்களோட தமிழ் பற்று அப்படிங்கிறது ரொம்பவே மிகவுமே வந்து தெரிஞ்ச விஷயம். அதாவது இவங்களோட ரொம்பவே ஷார்ப்பான ரைட்டிங், அது ரொம்ப ஒரு பஞ்சியான டயலாக்ஸ், அதாவது இவங்களோட இவங்களோட படம் அப்படிங்கிறது நிறையவே ஏற்றப்பட்டிருக்கு. சோ அந்த தமிழ் பற்று அப்படிங்கிறது ரொம்பவே ரிமார்க்கபிளான விஷயம் கலைஞர் அவங்களோட பொறுத்த வரைக்கும். பிளஸ் அவங்களோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல என்ன மாதிரியான வளர்ச்சி எல்லாம் இருந்தது பாத்தீங்கன்னா, ரோட்ஸ், ரியல் எஸ்டேட், ஃபிளைஓவர்ஸ், அப்புறம் ஐடி டெவலப்மெண்ட் புஷ் இன் சென்னை அப்படிங்கிறது அந்த கருணாநிதி சார் அந்த பீரியட்ல வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. அவங்க வந்து 7 ஆகஸ்ட் 2018 காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து உடல்நலக்குறைவால அவங்க இறந்துடுறாங்க. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த அயன் லேடி ஜெயலலிதா அவர்களை பத்தி தான். அதாவது 24 பிப்ரவரி 1948 வந்து பிறந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். 1991 இருந்து 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 முறை சிஎம் இருந்திருக்காங்க. அவங்க இறக்கும் போதுமே ஒரு ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர் இறக்கும் போது அந்த பிளேஸ்ல இருந்த பெருமை அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்போதுமே உண்டு. சொன்ன மாதிரியே எல்லாருமே அவங்க அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாம் அப்படி, அதாவது வந்து தொட்டி குழந்தை திட்டம்னு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப இல்ல பெண் குழந்தைகளை வேண்டான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க தயவு செஞ்சு கொண்டு வந்து எங்க தொட்டில போட்டுங்க, நாங்க வளர்த்துக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் தான் அது. அதாவது இவங்களுமே இவங்களோட கரியரை வந்து சினிஃபீல்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 140 பிலிம்ஸ் மேல பல லாங்குவேஜஸ்ல பண்றாங்க. வெரி ஜெயலலிதா மேமோட இங்கிலீஷா இருக்கட்டும் மல்டி டேலண்டட்னே சொல்லலாம். சோ அவங்களுமே வாழ்நாள்ல வந்து கல்யாணம் அப்படிங்கறது பண்ணிக்கல. பட் ஸ்டில் உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே வந்து அவங்க வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறது வந்து எஸ்பெஷலி அவங்க இறந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது இன்னுமே யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சோ எல்லாராலும் அம்மா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாங்க. சோ இவங்க இந்த குழந்தை தொட்டி குழந்தை திட்டம் அப்படிங்கறத வந்து 1992 கொண்டு வந்தது ரொம்பவே ஒரு ரிமார்க்கபிளான ஸ்கீம். அது மட்டுமே இல்லாம பெண்களுக்கு பல ஸ்கீம் அப்படிங்கறத வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 5 டிசம்பர் 2016 கிட்டத்தட்ட பிளாக் டே அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க. அதை வந்து மறக்கவே முடியாது. அதை பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட ஸ்டாலின் சார். அவங்க வந்து இப்போ சோ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்கதான் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. இனிமே எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வந்து பிறகுதான் தெரியும் அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து 1953 பிறந்தவங்க. சோ அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்திருக்கோம். லைக் பஸ் சர்வீஸ் மகளிருக்கு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு, பிளஸ் மகளிருக்கு உதவித்தொகை, அதுக்கப்புறம் கலைஞரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் புதுமை பெண் ஸ்கீம், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அந்த கிடுக்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். சோ இது மாதிரி நிறைய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ், ரொம்பவே ரிமார்க்கபிளான ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டாலின் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கிரேஸ் பீரியட்ல அவங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவங்களுமே வந்து சில டேஸ் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட அடுத்த சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு இருக்க டஃப் காம்படிஷன். சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாலின் அவங்களை பார்த்துட்டோம், எடப்பாடி அவர்களை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். அவங்க வந்து எப்பவுமே தமிழ் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. அதுக்காக தான் ரொம்பவே பேசுவாங்க. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறத ரொம்பவே எதிர்க்கவங்க. சோ எந்த ஒரு பார்ட்டியுடமே கூட்டணி வைக்கல. சோ அவங்களுமே ஒரு டஃப் காம்படிஷன். அடுத்தது நம்மளோட விஜயன் தான் நெக்ஸ்ட் டோர் கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வரைக்கும் இந்த ஆல்மோஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து பெரட்டி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கண் கூட பார்த்தோம் எவ்வளவு பிரச்சனைகள் எப்படிதான் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டு. பட் ஆனா விடாம மக்களோட சப்போர்ட் இருந்தா போதும்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து விஜயனை இறங்கி வந்து செஞ்சாங்க. எல்லாரும் போல நானுமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம்.
ஸோ நம்ம விஜயாண்ணா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சிஎம் யாருங்கிறத கண்டிப்பா போடலாம். ஸோ அது வரைக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.